பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதாகமம் மிகவும் முக்கியமாக சொல்லுகிற ஒரு விஷயத்துல வேதத்துல நம்ம பார்த்தோம்னா விசுவாசத்தை குறித்து அதிகமாக நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா வேதம் அதிகமாய் முக்கியப்படுத்தி சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறிவு ஞானம் என்ற ஒரு விஷயம். ஆமென். பெண்கள் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவன் இதை மிகவும் விரும்புகிறார். ஏனென்றால் தேவன் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய வல்லமை விசுவாசத்தின் மூலமாகவே நமக்கு வருகிறது. அது போல விசுவாசம் மூலம் அப்படின்னா through the faith, எப்படி நம்ம அற்புதங்களையும் அவருடைய வல்லமையை காணுகிறோமோ through the knowledge-னால தான் அற்புதங்களையும் வல்லமையும் காண முடியும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் மூலம் அப்படின்ற மாதிரி டாபிக்ல அறிவின் மூலம். ஆமென். அறிவின் மூலமாக தான் நாம் தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியும். ஆமென். அதனால வேதம் முழுக்க அறிவு ஞானம் மிக முக்கியம் என்று சொல்கிறது. ஆமென். பெண்கள் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஆமென். ஹல்லேலூயா. அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, அறிவு எங்க இருந்து வருதா? எங்க இருந்து வருது? கர்த்தருடைய வாயினின்று. ஆமென். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று வரும் வார்த்தைகள்னால் அறிவு உண்டாகிறது. ஆமென். அறிவு அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்ட் பார்த்தீங்கன்னா நாலேஜ். கொஞ்ச நாச்சும் நாலேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனை பற்றி ஏதாவது உனக்கு ஒரு நாலேஜ் இருக்கா? இல்லை ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஒரு நாலேஜ். இதெல்லாம் உலகம் கொடுக்குற நாலேஜ். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம சர்வே பண்ணுறதுக்கு வண்டியை எப்படி ஓட்டணுன்ற ஒரு நாலேஜ் நமக்கு வேணும். ஃபோனை எப்படி கையாளணுன்ற ஒரு நாலேஜ் வேணும். இதெல்லாம் விட, இந்த நாலேஜை விட மிக முக்கியமான ஒரு நாலேஜ் பெண்களுக்கு வேணுமா? ஆமென். அதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. ஆமென். என்ன நாலேஜ் வேணும்? போன அறிகிற அறிவு இல்ல வந்து வண்டி ஓட்டுற கார் ஓட்டுற அறிவு இல்ல, கர்த்தரை அறிகிற அறிவு. இந்த கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள. ஏசாயா நீதிமொழிகள் 2:6, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அப்ப கர்த்தரை அறிகிற அறிவு மிகவும் அவசியம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்க நீதிமொழிகள் எடுத்துட்டீங்கன்னா சாலமோன் நீங்க எதை சம்பாதித்தாலும் நீ அறிவையும் புத்தியும் ஞானத்தையும் நீ சம்பாதிக்கணும். நீ பணத்தை சம்பாதிக்கலாம் வேஸ்ட், ஏன்னா அவன்கிட்ட இல்லாத பணமே இல்லை. அல்லேலூயா. ஆனா அவர் கண்டுபிடிச்ச பணம்லாம் அழிஞ்சு போகும். ஆனா உனக்குள்ள இருக்கிற அறிவு, உனக்குள்ள தேவனை பற்றிய அறிவு இருக்கு பாரு, அதுதான் உன்னை பிழை போட்டும். அல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்ம சபையில் இருக்க பெண்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ந்த பெண்களா இருக்க வேண்டும். இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரை பற்றிய அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, கர்த்தரை அறியணும்னா இப்ப நான் சொல்லிட்டேன், அவர் வாயின்றது தான் அறிவு வருதுன்னு சொல்லிட்டேன். அவர் வாயினின்று புறப்படுகிற வார்த்தைகள் யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. உங்களுக்கு வசனம் தெரியும், ஆனா ஆப்ஜெக்டா தெரியும். அது ஒரு பொருள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை. அது எனக்கு தெரியுங்க. சத்தியம் என்னப்பா அது தெரியுமா உனக்கு? அல்லேலூயா. உனக்கு வசனம் தெரியும், அது விஷயம் இல்லை. சத்தியம் என்ன சொல்லுதுன்றது உனக்கு தெரியணும்.
ஹல்லேலூயா. சோ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக. அப்ப தேவ வசனத்துல அறிவு உண்டாகிறது என்று தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் நீ அறிய அறிய நிச்சயமா உனக்குள்ள அறிவு உண்டாகிறது. ஆமென். அறிவுக்கும் ஞானத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அறிவுனா நீ கேட்டறிகிறது, படிச்சு அறிகிறது, அனுபவ அறிவு, இதெல்லாம் அறிவு செய்யும். ஆனா ஞானன்றது நீ அறிஞ்சதை ஒரு தக்க சமயத்துல பயன்படுத்துற மாதிரி, நான் அறிஞ்சிருக்கிறேன் இதை இங்க பயன்படுத்தலாம் சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி, அதுக்கு பேர் தான் ஞானம். ஆமென். ஹல்லேலூயா. இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப அறிவு பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளை எப்படி ஆண்டு எதிர்பார்க்கிறாருன்னா அறிவுள்ள பெண்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்க போய் வாங்குறது தேடாதீங்க, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அறிவு எங்கு வாங்குறது என்பது 2 பேதுரு 1:3 எடுத்து வாசிக்கலாம். 2 பேதுரு 1:3. நம்முடைய மகிமையினாலும் காமியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகின்ற அறிவிலேயே ஜீவனுக்கும் நல்லா படிங்க. மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலேயே, அங்க அப்படி இருக்கா? இது நான் படிக்கிறேன் கேளுங்க. அறிவினாலே அப்படின்னா அறிவின் மூலமே, த்ரோ த நாலேஜ், த்ரோ த நாலேஜ், அறிவின் மூலமாகவே. அடுத்து படிங்க. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தப்படுகிறது. சரி, நான் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல படிக்கிறேன். தமது மகிமைக்கும் மேன்மைக்கும் நம்மை அழைத்தவரை. இதுவரை புரிஞ்சா? நம்மளை ஆண்டவர் எதுக்கு அழைச்சிருக்காரு? அவர் நாம மகிமைப்பட, அவர் நாம மேன்மைப்பட தான் நம்மளை அழைச்சிருக்காரு. ஓகே, கிளியர். அழைத்தவரை பற்றிய இப்படி நம்மளை அழைச்சவதை பற்றி அறிவின் மூலம், த்ரோ த நாலேஜ், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உரிய எல்லாவற்றையும். இப்ப அறிவின் மூலம் என்ன கிடைக்குதா? ஜீவனும் தேவ பக்தி. கர்த்தரை அறியலைன்னா அவன் பக்தியாவே இருக்க முடியாது. கர்த்தரதுல பக்தியாவே இருக்க முடியாது. அவன் ஜீவன் உள்ளவனாக, அதாவது லைஃப், அவனுடைய லைஃப் பெற்றவனாக அவன் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உரிய எல்லாவற்றையும் தேவன் தமது தெய்வீக வல்லமையால் அருளுகிறார். இப்ப கர்த்தரை அறிகிற அறிவு வந்தாதான் அல்லேலூயா அவர் மூலம் உனக்கு வாழ்க்கையே கிடைக்கும். ஆமென். 2வது உனக்கு என்ன கிடைக்குது? தேவ பக்தி உள்ள வாழ்க்கைக்கு நேரம் நீ திரும்ப முடியும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நான் இந்த வசனத்துக்கு சிறந்த உதாரணம் சொல்றேன். பத்திமை குருடன் அவன் எரிகோ வாசல் அண்டையில் உட்கார்ந்து இருக்கும் போது இயேசு அவளியாய் போகிறார் என்று இவனுக்கு சொல்லப்பட்டது. உடனே இவன் என்ன பண்ணனா அப்படின்னா, தாவீதின் குமார், இயேசு தான் கூப்பிட்டுருக்கணும். இயேசு போறாருங்க, இவர் அற்புதம்லாம் செய்வாரு அப்படின்னு சொல்லியிருந்தா, இவன் அந்த அளவுல இயேசுன்னு ஒருத்தர் போறாருங்க, இவர் இது அற்புதம், ஹீலர் அப்படிலாம் சொல்லியிருந்தா உடனே என்ன இயேசுவே இயேசுவன். ஆனா இந்த பத்திமே குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றார். ஏன் தெரியுமா? இந்த இயேசுவை பத்தி அந்த நேரம் அவர் அறியல. அதுக்கு முன்பவே இது இயேசு ஒருத்தர் இருக்காரு, அவர் தாவீது வம்சத்துல பிறந்தாரு, எல்லா அறிவையும் கேட்டு அறிந்து வைத்திருந்தான். ஆமென். இந்த அறிவு தான் அவனை இயேசுவை பார்க்கும்போது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அழைக்க வைத்தது. அப்படிப்பட்ட கூட்டத்துல இவருடைய வேர்ட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை இவர் கண்டு அறிந்தது கண்ணு இல்ல, ஆனா இவருடைய சிந்தனையில, அந்த ஆவிக்குரிய கண்கள்ல இந்த இயேசுவை இவர் ஒரு கிங்னே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமென். கிங்கோட வம்சத்துல வந்தாரு, இவர்கிட்ட எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அதனால அப்படி கூப்பிட்டாரு பாருங்க, அதனால ஆண்டு திரும்பி பார்த்தாரு. ஹல்லேலூயா.
இப்ப இந்த அறிவு தேவனுடைய வல்லமைய அவன் வாழ்க்கையில் அவன் காணும்படி செய்தது. அவனுக்கு ஜீவன் உண்டானது. அவன் கூப்பிட்ட பிறகு அவன் நின்று பார்த்து அவர் என்ன சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. அடுத்துதான் செயல்பட்டது எதுங்களா? விசுவாசம். ஆமென். அறிவு செயல்பட்டது, அடுத்தது விசுவாசம் செயல்படுது. அந்த விசுவாசம் அவன் சொன்ன பார்வை அடையணும் ஆண்டவரே. அல்லேலூயா. உடனே ஆண்டு சொல்லி பார்வை அடைவாயாக. ஆமென். இப்ப தேவ வல்லமை அவன் வாழ்க்கையில செயல்படுவதற்கு அவன் தேவனை அறிந்த அறிவு மிகவும் முக்கியமான காரணமா இருந்தது. அல்லேலூயா. சில பேர் சொல்லிட்டே இருப்பீங்க, இப்படி ஜெபம் பண்ணா அப்படி ஜெபமே பண்ண மாட்டான், வாய் இருக்க முடியும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவனுக்கு இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை. அவன் உலக அறிவுல இருக்கான். இன்னைக்கு பல பேரு உலக அறிவு என்ன செய்து தேவனை அறிய விடாமல் தடுக்குதான். அல்லேலூயா. மிக முக்கியமான ஒரு விஷயம். உலக அறிவு என்ன பண்ணுது பாருங்க. நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம் அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 21வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். எப்படி எனில் தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். இப்ப உலகமானது அப்படின்னா உலகத்துல இருக்கிறவன் சுய ஞானத்தினாலே, நான் படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், அது எனக்கு தெரியும், இது தெரியும், என்னோட சுய ஞானத்தை நம்புறேன். நான் படிச்சு அறிந்ததை, இந்த உலகத்தை பத்தி நான் தெரிஞ்சு கொண்டதை நான் அறிஞ்சிருக்கிறேன். அந்த அறிவு என்ன பண்ணுது? தேவனை அறியாதிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அது என்ன பண்ணுது? தேவனை அறியாம தடுக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமென். இந்த அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா அவனோட ஞானம் என்ன பண்ணுச்சு? தேவனை அறியாம வச்சிருக்குது. அவனை தேவனை அறிய முடியாமலே வச்சிருக்குது. அல்லேலூயா. சோ உலக ஞானம், சுய ஞானம். உலக ஞானம்ன்றத விட சுய ஞானம். எனக்கு தெரியும், ஐ நோ, எனக்கு தெரியும். நான் ஒரு 10 பேர்கிட்ட பேசியிருக்கேன், ஐ நோ. இந்த சுய ஞானத்தை சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, உள்ள அனுபவ ஞானத்தை வச்சிருப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணிடுது? தேவன் யார் என்று தெரியாமல், அறிய முடியாமல், தேவ பக்திக்கு ஏதுவாக அவர்கள் செல்ல முடியாமல் தடுத்து விடுகிறது. அல்லேலூயா. இப்ப ஒரு வசனம் சொன்னேன், 1 பேதுரு படிச்சோம். நம்பர் இருக்குங்களா? 1 பேதுரு இப்பதான் படிச்சோம். 1 பேதுரு என்ன படிச்சோம்? அதை திரும்பி நான் ஒரு தடவை வாசிக்க விரும்புகிறேன். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. இல்ல நீங்க வேற படிக்கிறீங்க. ஒரு விஷயம். 1 பேதுரு 1:3. தமது மகிமைக்கும் மேன்மைக்கும் நம்மை அழைத்தவரை பற்றிய அறிவின் மூலம் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உரிய எல்லாவற்றையும், அதாவது நீ வாழ்றதுக்கும் கர்த்தரிடத்துல நீ பக்தியா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான தேவ வல்லமைய அறிவின் மூலமாக நீ பெற்றுக்கொள்கிறாய். அவருடைய பவரை நீ அறிவின் மூலமா பெற்றுக்கொள்றன்னு வசனம் சொல்லுது. ஆமென். இப்ப நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல ஆண்டவரை தேடி விசுவாசத்தோடு தான் இருந்தீங்க, எல்லாம் விசுவாசிச்சீங்க, பிறந்தது விசுவாசிச்சீங்க. ஆனா அவரை பற்றி அறிய அறிய அவருடைய வல்லமையை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க. ஆமென். அவருடைய வல்லமையை நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சீங்க. ஆமென். உங்க சரீரத்துல அனுபவிக்க ஆரம்பிச்சீங்க. அப்புறம் அந்த வல்லமை மற்றவர்களுக்கும் பயன்படும் என்ற அறிவு வரும்போது என்ன செய்யுதுன்னா அதை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வல்லமை ஒருவனுக்கு எப்படி போகிறது? நீ அறிய அறிய, தேவனை அறிய அறிய, அந்த அறிவின் மூலமாக தேவனுடைய வல்லமை அவனுக்கும் ஜீவனை கொடுக்குது, உனக்கும் ஜீவனை கொடுக்குது. அவர் வல்லமையை பத்தி தெரிய தெரிய அவர் மேல உனக்கு பக்தி அதிகமாகுது. இன்னைக்கு உன் வீட்டுல இருக்கவங்க, கூட இருக்கவங்க, அவங்கெல்லாம் தேவனை பக்தியா தேட மாட்டேங்கிற, நீ புலம்புறதுல பிரோஜனம் இல்லை. அவனுக்கு அறிவு இல்லை. என்ன அறிவு இல்லை? உலக அறிவு நிறைய இருக்குது, அனுபவ அறிவு நிறைய இருக்குது, படிப்பறிவு நிறைய இருக்குது. ஆனா கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ள அவன் வளரவில்லை. அதனால அவன் தேவ பக்திக்கு நேரா அவன் இன்னும் திரும்பல. ஹல்லேலூயா.
அப்ப இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவனுக்கு இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவுல அவன் வரல. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன இந்த அறிவை அவனுக்குள்ள எப்படி உண்டாக்குவது? அவன் எப்படி நம்ம போதித்தால் கேட்பதில்லை, நம்ம குடும்பத்தார் போதித்தால் கேட்பதில்லை, மற்றவங்க கேட்கறதில்லை, இவனுக்கு எப்படி தேவ பக்திக்கு நேரம் திருப்புறது? ஹல்லேலூயா. அப்படின்னா கேள்வியினால அறிவு பெருகும். ஆமென். அப்ப நீங்க சில காரியங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்தும் போது ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க, கேட்க 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 அவங்களுடைய அறிவு பெருகும். ஆமென். ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆமா சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்கணும். ஆமென். அவன் அதை கேட்க கேட்க அவனுக்கு அறிவு வரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி அவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்கு இப்ப அப்போஸ்தலர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போது யாருமே கேட்கலதான். அப்போஸ்தலர்கள் நிரல்பட்டா சுகம் வல்லமையினால நிரம்பியிருக்காரு. அவன் சொல்லி கேட்கல. ஏன் தெரியுங்களா? அங்க நம்ம ரொம்ப அவசியம் திருவசனம் செல்வதற்கான கதவுகள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். ஜெபம் ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஜெபத்தின் மூலம் முதலாவது நிலத்தை பண்படுத்துங்கள், பிறகு விதைக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு ஒரு क्वेश्चनக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணிருக்கேன். அறிவு வேணும். விசுவாசம் மட்டும் போதாது. விசுவாசிக்கிறேன் கேட்கிற விசுவாசிக்கிறது நித்திய ஜீவனை கொண்டு போயிடும். ஆனா அறிவு தான் தேவனை நோக்கி கூப்பிட வைக்கும். தேவன் நோக்கி திரும்ப திரும்ப தேட வைக்கும். ஹல்லேலூயா. விசுவாசம் அவனை ரட்சிக்கும். ஆனா அறிவு தேவ பக்திக்கு நேரா கொண்டு போகுது. அப்ப அறிவும் ரொம்ப அவசியம். ஆமென். சோ இன்னைக்கு மிக முக்கியமாக கர்த்தருடைய பிள்ளைங்க பெண்கள் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். சரி, இப்படிப்பட்டவர்களுக்கு சில அறிவுகள் இருக்கு. என்ன அறிவு அப்படின்னா, இப்ப சரி ஓகே, அறிவுனால நமக்கு ஜீவன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டேன், தேவ வல்லமை நம்ம உணர முடியுதுன்னு சொல்லிட்டேன். அறிவுனால என்ன கிடைக்குது அப்படின்னா சமாதானம் கிடைக்குது. கர்த்தரை அறிய அறிய என்ன கிடைக்குது? உங்களுக்கு சமாதானம் உண்டாகிறது. ஏசாயா 54:13 நம்ம வாசிக்கலாம். கர்த்தரை அறியும் போது உனக்கு சமாதானம் கிடைக்குது. ஏசாயா 54:13 என்ன கிடைக்குது அப்படின்னு நான் சொன்னேன், ஜீவன் கிடைக்குது, தேவ பக்தி கிடைக்குது. நல்லா கேட்டுக்கோங்க சத்தியத்தை. நீ கர்த்தரை அறிகிற அறிவின் மூலம் உனக்கு என்ன கிடைக்குது? லைஃப் கிடைக்குது. அடுத்தது தேவ பக்தி கிடைக்குது. இப்ப நான் சொல்றது மூலம் சமாதானம் கிடைக்குது. கர்த்தரை அறிய அறிய உனக்கு சமாதானம் கிடைக்கும். படிங்க சிஸ்டர். கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். நீதியினால் சிறப்பட்டு இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. கொடுமைக்கு தூரமாவாய். ஆமென். பயமில்லாது இருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அனுப்புவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா போதிக்கப்பட்டிருப்பார்கள். அதாவது கர்த்தருடைய வார்த்தையினால அவங்க போதிக்கப்படும் போது ஆண்டவர் டீச் பண்ண அவனுக்குள்ள என்ன வருது? சமாதானம் உண்டாகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் போதிக்க அவனுக்குள்ள ஒரு சமாதானம் இருதயத்துல உண்டாகிறது. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். Thank you Jesus. நன்றி அப்பா. Thank you Jesus. மலதரனா கரபடும் லீவலா கரபடும். Thank you Jesus. Thank you Lord. நன்றி இயேசுவே. Thank you Jesus. பேதுரு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று பேதுரு எடுத்து
ஓகே, 2 பேதுரு முதல் 2 வசனங்களை வாசிப்போம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் உங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் தம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஹல்லேலூயா. தேவனையும் பேதுரு எழுதும்போதே தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை நீ அறியதான் உனக்கு சமாதானம் பெருகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை அறிகிற அறிவு உனக்கு அடுத்து என்ன கொடுக்குது? சமாதானத்தை கொடுக்குது. நீங்க சமாதானமா இருக்கிறீங்களா? ஆமென். இதுக்கு முன்னாடி பயத்தோடு இருந்தீங்க, குழப்பத்தோடு இருந்தீங்க, ஆண்டவர்கிட்ட போவோமா போக மாட்டோமான்ற கேள்வியோடு இருந்தீங்க, பரலோகத்தை சேரவுமா சேர மாட்டோமான்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருந்தது. ஆனா இன்னைக்கு சமாதானத்தோட இருக்கீங்க. நான் மரித்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ கர்த்தரை அறிகிற அறிவு உனக்கு என்ன கொடுக்குதா? சமாதானத்தை கொடுக்குது. ஹல்லேலூயா. Thank you Jesus. சோ 2 விஷயத்தை முதலாவது அவருடைய வல்லமை, அற்புதம், சமாதானம் எல்லாமே அறிவின் மூலமாக கிடைக்கிறதுனால நம்ம அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அறிவு? கர்த்தரை அறிகிற அறிவு. சரி, இப்போ இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவு எதுக்கு கொடுத்துருக்கேன்? அறிவை கொடுத்துருக்கேன். அறிவு எது கிடைக்கும்னு கொடுத்துருக்கேன். அந்த அறிவினால் நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு கொடுத்துருக்கேன். ஆமென். சரி, கர்த்தரை அறிகிறது அப்படின்னா என்னன்றது தான் இனிமே சொல்ல போறேன். ஆமென். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? முதலாவது கர்த்தரை அறிகிற அறிவு அப்படின்னா அவருடைய வல்லமை குறித்து உனக்கு ஒரு அறிவு இருக்கணும். ஆமென். The power of God. Hallelujah. அவருடைய வல்லமை குறித்த அறிவு உனக்கு உண்டா? எபேசியர் சொல்லப்படுகிறது 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை அறிகிற அறிவில முதல்ல நீங்க எதுல பலப்படணும்னா வல்லமையை பத்தி அறிஞ்சிருக்கணும். காடுக்கு என்ன பவர் இருக்கு, நீ கும்பிடுற தேவனுக்கு என்ன பவர்ங்கிற அறிவு உனக்கு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் பேருக்கு இருக்கு. ஆனா உலக அறிவு என்ன பண்ணுது? அவர் வல்லமையை நம்ப விடாதபடி தடுக்குது. டாக்டர் கொடுக்கிற ரிப்போர்ட் தேவனுடைய வல்லமையை நம்ப விடாதபடி தடுக்குது. அவர் படிச்ச அறிவுல சொல்றாரு, இது இப்படி இருந்தா இவன் இப்படி ஆயிடுவான் அப்படின்னு. இல்ல, இது எப்படி இருந்தாலும் அவர் நினைச்சா இவன் நல்லா இருப்பான். ஹல்லேலூயா. அவர் வல்லமையால எல்லாம் முடியும். குஷ்டரோகமே காணாம போயிடும், செத்தவன் எந்திரிக்கிறான். அப்ப தேவனுடைய வல்லமை குறித்த உனக்கு அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது, அதில் நீ பலப்பட வேண்டும் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்லுகிறார். பிசாசின் வல்லமையை காட்டிலும் என்னுடைய வல்லமை பெரிது. அதுல நீ பலப்படு, நீ அந்த அறிவுல வளரு. என்னை குறித்த வல்லமையை குறித்து நீ தியானம் பண்ணு. என் வல்லமை எங்கெல்லாம் செயல்படுது, பாதாளத்துக்குள்ள என் வல்லமை போயிட்டு இருக்குன்னு சொல்றேன். உயர வானத்துல கீழே பாதாளத்துல அதுவரை இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, எல்லையே இல்லை. நான் என்னுடைய வல்லமை போகாத எல்லை என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. என் வல்லமை எல்லா இடத்திலும் பாய்ந்து சென்று வெற்றி அடைந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா.
ஸோ தேவனுடைய வல்லமை குறித்து தேங்க்யூ ஜீசஸ் உங்களுக்கு அறிவு உண்டாக வேண்டும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, தேங்க்யூ ஜீசஸ்.